பெரும் பூநாரை என்பது நாரை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பறவையாகும். நம் வீடுகளில் வளரும் வாத்தின் பருமனுடைய இப்பறவைக்கு நீண்ட முடியற்ற சிவந்த கால்களும், நீண்ட வளைந்த கழுத்தும், குறுகிய வளைந்த அலகும் இருக்கும். கால் விரல்கள் வாத்துக்கு இருப்பது போலவே சவ்வினால் இணைந்திருக்கும். நிமிர்ந்து நின்றால் 1½ மீட்டர் உயரம் இருக்கும். இப்பறவைகள் செந்நிறம் கலந்த வெள்ளையுடலும் கருநிறமான இறக்கை ஓரமும் கொண்டவை. நிலத்திலும் அதிக உப்புத்தன்மை அதிகமுள்ள ஏரிகளில் கடும் வெப்பத்தையும் தாங்கி வாழும் பூநாரை தமிழகத்திலுள்ள கோடியக்கரை வன உயிரினங்கள் பறவைகள் புகலிடத்திற்கு வரும் எண்ணற்ற பறவைகளில் மிகவும் அழகான ஒன்று. இப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து உயரச் செல்லும் காட்சி மனதை கவரும் தன்மை உடையது. பூநாரைகள் எளிதில் நீந்தக்கூடியன. சற்று ஆழமான நீரில் இரை தேடும்போது இதன் வால் மட்டும் நீருக்கு வெளியேயும், உடல் முழுவது நீருக்குள்ளும் இருக்கும். இந்த முக்குளித்த நிலையிலேயே புழுக்களை அரித்து உண்ணும். செங்கால் நாரைகள் வாத்து பறப்பது போன்ற அமைப்பிலோ அலையலையான நீண்ட சாய்வுக் கோடுகளாகவோ வேகமாக சிறகுகளை அடித்து பறந்து செல்லும். ஒடுங்கிய கழுத்தை நீட்டிப் பறக்கும்போது சிவந்த கால்களையும் சேர்த்துப் பின்னால் நீட்டிக்கொள்ளும். இவை சபதமிடுவதில்லை. ஆனாலும் சில சமயங்களில் வாத்துகள் போன்று ஒலி எழுப்பக்கூடியவை. இரை மேயும்போது கூட்டத்தில் உள்ள அனைத்து பறவைகளும் தொடர்ச்சியாக பிதற்றிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். ஆழமற்ற நீரில் இறங்கி வரிசையாக நின்று தலையை நீருக்குள் ஆழ்த்தி தனக்கே உரிய விந்தையான மேல் அலகை தரையில் படும்படி கவிழ்த்து வைத்து முன்னே இழுத்துக்கொண்டு சேற்றை கலக்கிய வண்ணம் நடக்கும். இந்நிலையில் இதன் மேல் அலகு கிண்ணம் போல் அமைந்து சேற்று நீர் அதில் சேகரிக்கப்படுகிறது. சதைப்பற்றுள்ள நாக்கு இந்நீரினுள் ஒரு மத்து போல கடைந்தவாறு புழு பூச்சிகளை அலசும். இதன் சீப்பு போன்ற அலகு ஓரங்களில் உள்ள இடைவெளிகள் வழியே நீர் வெளியேறி பூச்சிகள் அலகிலேயே தங்கிவிடும். இதன் அலகு ஒரு வடிகட்டி போல செயல்படும். சிறு நண்டு, கூனிரால்கள், பூச்சிகள், புழுக்கள், நிலப்புழுக்கள், நீர்த்தாவரங்களின் விதைகள், அழுகிப் படிந்த பொருட்கள் இவை பூநாரையின் முக்கிய உணவுப் பொருள்களாகும். பூநாரைகள் சேறு படிந்த கடற்கரை மேடுகளிலும் உப்புக் கலப்புள்ள அகன்ற நீர்த்தேக்கங்களிலும் ஆழமிலா குளங்களிலும் கூட்டம் கூட்டமாக வாழும் இயல்புடையவை. பூநாரைகள் இந்தியாவின் பல பகுதிகளில் இடம்பெயராமல் வாழ்பவை. என்றாலும் சிறிதளவு உள்நாட்டுக்குள்ளேயே இடப்பெயர்வு செய்கின்றன. இவை சிறு சிறு கூட்டங்களாகவோ பெருங்கும்பல்களாகவோ வாழும். சில கூட்டங்களில் 1000க்கு மேற்பட்ட பறவைகளும் இருக்கலாம். இந்தியாவில் குஜராத்தின் கச்சு வளைகுடா பகுதியில் இவை அதிக அளவில் காணப்படுகின்றன. அக்டோபரிலிருந்து மார்ச் மாதம் வரை ஏராளமான பறவைகள் இங்கு கூடுகின்றன. அப்பொழுது நீரின் தன்மையும் இவற்றுக்கு ஏற்றதாக உள்ளது. இக்காலத்தில் சுமார் 1½ இலட்சம் பறவைகள் இங்கு கூடுகின்றன. இக்காலங்களில் குஞ்சு பொரிக்கும் கூட்டங்களில் இதுதான் மிகப்பெரியதாகும். பல்லாயிரம் பூநாரைகள் ஒன்றாக கூடியிருப்பது இவற்றின் தனித்தன்மை. இதுவே இவற்றுக்கு பாதுகாப்பும் அளிக்கின்றது. நீண்ட கால்களையும் நீண்ட கழுத்தையும் நீட்டியபடி பூநாரைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்வது ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். பூநாரைகள் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. இவற்றின் கூடு சேற்று மண்ணை குவித்து ஏற்படுத்தப்படுகின்றது. பூநாரை ஈரமான களிமண்ணால் கூடு கட்டும். ஈரமான களிமண்ணை உயரமாக கூட்டு வைக்கப்பட்ட கிண்ணம் போல் இதன் கூடு இருக்கும். சூரிய வெப்பத்தால் உலர்ந்து கெட்டியாக இதன் கூடு அடுப்பில் வைத்து சுட்டது போலவே நேர்த்தியாக இருக்கும். இது சுமார் 30 சென்டிமீட்டர் உயரமிருக்கும். இனச்சேர்க்கை முடிந்து இதன் உச்சியிலுள்ள குழுவில் சராசரியாக 1 அல்லது 2 முட்டைகள் இடப்படும். முட்டையிட்ட பின் ஆண், பெண் பூநாரைகள் இரண்டுமே ஒன்று மாற்றி ஒன்று அடைகாக்கும். அடைகாக்கும் நாரை இதன்மேல் காலை மடக்கிக் கொண்டுதான் உட்கார்ந்து அடைகாக்கும். பூநாரைகள் உண்ணும் கூனி போன்ற ஒரு வகை கிரத்தேசிய உயிரினம்தான் இவற்றின் இளஞ்சிவப்பு நிறத்துக்கு காரணமாகும். பறவைகள் காப்பகத்தில் வைத்து பராமரிக்கப்படும் பூநாரைகள் இந்நிறமற்று காட்சியளிப்பது நாம் அறிந்ததே.
மாறிவரும் இயற்கை சமநிலை காலமாக இப்பறவை இனம் குறைந்து கொண்டே வருகிறது. மகிழ்வூட்டும் இப்பறவைகளின் கூடிய கரை வரத்து வருடாவருடம் குறைந்து கொண்டே வருகிறது. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.